தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவுமா வந்தனம். தயவு பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் அதை வந்து மிகச்சரியாக விடாமல் கேட்குறீங்க. ஆனால் இந்த தயவுக்காக வேண்டிதாம்மா சர்வானந்தா சுவாமி அவரோட பெருமானார் அவங்க கொடுத்ததே வந்து இந்த தயவை பற்றி விளக்கத்துக்கு தான். ஐயாவோட வள்ளல் பெருமானோட தொடர்ச்சியாக தான் சர்வானந்தா சுவாமி இந்த உண்மையை வந்து உலகுக்கு அறிவிச்சாங்க. அதில் தயவு தான் பெருமானார் தயவு பற்றிய விளக்கத்தை தான் வந்து உலகறிய சொன்னாங்க. கடைசியாக சித்தி வளாகத்தில் உள்ளே போகும்போது சொன்ன விஷயம் அந்த தயவு தான். அப்போது அந்த தயவை வந்து பெருமானார் கூட இருந்த சமகாலத்தவர்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு இப்போ இருக்க சூழலுக்கே நம்ம எவ்வளோ விவாதங்கள் வருது, இது சம்மந்தமாக என்னென்ன பேசிக்கிறோம், எவ்வளோ அனுபவப்படுறோங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் வந்து முழுசாகவே இந்த பல சமய மத பிரச்சனைகள் இல்லாமல் அரசாங்கமும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியானிட்டியும் முகமதியமும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது அருள் வெளிப்பட்ட காலங்கிறதுனால பெருமானார் சட்ட நியதிப்படி அருள் சட்ட நியதிப்படி ஒன்றாக வந்து வெளியாகிட்டு இருந்த காலம். அப்போ வந்து இவ்வளோதான் பக்குவப்படுங்கிறது பெருமானாருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த பக்குவத்துக்கு சொல்லிட்டு தயவு பற்றிய விளக்கங்களை பெரிதாக சொல்லாமல் இப்போ பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 படம் வருது பார்த்தீங்களா? எடுத்துக்காட்டுக்கு சிங்கம் 1 சிங்கம் 2ங்கிற மாதிரி. அந்த சிங்கம் 2 படம் எடுக்க முன்னாடி சிங்கம் 1ல் ஒரு ட்விஸ்ட் வச்சு எண்டு முடிச்சிருப்பாங்க. அதுமாரி பெருமானார் வந்து தயவுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி என்னை ஏறா நிலை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு 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 எனும் கருணை தான் என்னை ஏறா நிலை ஏற்றி விட்டது. இதற்கு முன்னாடி நான் வச்சிருந்த லட்சியங்கள் என்னை ஏற்றி விட்டது என்றால் இல்லை, இந்த தயவு தான் என்னை ஏற்றி விட்டதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த 28 பாசனங்களை சொல்லிட்டு பெருமானார் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க. சன்மார்க்கம் ரொம்ப எளிமையானது, ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. இதில் என்ன உங்களுக்கு 2 மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா, எளிமைன்னா இது அகத்தில் இருந்து பார்க்கும்போது எளிமை. இதுதான் இவ்வளவு தானாங்கிற மாதிரி மிக எளிமை. அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அற்புதமாக கையில் இருக்குது. ஆனால் இதை புறத்துலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளே ஒரு திரையை போட்டு மறைச்சி வச்சுருக்கிறது தான் இந்த புறத்துலேருந்து பார்க்குறது. அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அகத்தில் இருந்து பார்த்தா தான் புரியும். நம்ம யாருமே அகம் நோக்கலை. அதனால தான் வந்து இந்த 3 ஆகாசமாக சொல்லி 3 உடலாக சொல்லியிருக்காங்க. உள்ள இருக்கிற சிற்ஜோதி தான் அகண்டமாக எங்கு நிறைஞ்சிருக்கிற இறைவன். அது இறைவன் தன்னை உணர்றதுக்கு தான் இந்த சிற்ஜோதியா மனிதனா நிறை மனிதனா வந்து வெளிப்படுத்தினது வள்ளல் பெருமான் வழியில். அப்போ பெருமானார் வந்ததுக்கு பிறகு தான் பெருமானார்ட்டேருந்து தான் வந்து இறைவன் வெளிப்படுறார். இப்போ இறைவன் வந்து அனித்தியமாக இல்லை. இறைவன் இது வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க, எல்லாமாகி. ஆனால் இறைவன் வந்து தன்னை இது வரைக்கும் வெளிப்படுத்தாமையாக இருந்துச்சு. அதுக்கான பக்குவ காலம் வரலை. சன்மார்க்க காலம் சமீபத்தில் வந்து தான் எல்லா உண்மையும் வெளிப்படுத்தினது. அப்படி வெளிப்படுத்தின போது இது வரைக்கும் இருந்த கொள்கை கோட்பாடுகளில் ஊறி போயிருந்த நம்மளுடைய மண்பதை இதை திடீர்னு இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அப்போ அவ்வளோ அந்த காலத்துக்கு விதை போட்ட பக்குவமாக பெருமானார் வந்து அந்த உண்மையை வெளிக்காட்டி சித்தி வளாகத்தில் தன்னை மறைச்சாங்க. அது சித்தி வளாகத்தில் மறைச்சதுங்கிறது நம்ம சிறநடு சிற்றம்பலத்தில் தான் அந்த விளக்கம். அப்போ இந்த உணர்வை வந்து நம்ம உபய ஞானமாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதே வழியில் நம்ம என்ன பண்ணணும்னா, அது டெக்ஸ்ட்டு, இது படிப்பு, இது ஞான கல்வின்னு வைங்க. இதை படிக்கிறதோட நம்ம இருக்கிறதுனால ஒன்றும் பயன் இல்லை. படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நமக்கு மனதுக்கு இன்பமாக இருக்கும். அப்போ இந்த உபாய ஞானம்னு சொல்கிற இதை வந்து நம்ம கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ பயன் உண்டான்னா பயன் உண்டு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மேற்கொண்டு போக முடியும். ஆனால் அதுவாகி நிற்கணும். அப்போ அந்த தயவுக்குங்கிறது நம்ம ஒரு சின்ன விஷயங்கிற மாரி முடிச்சிடலாமான்னா இல்லை. இந்த தயவு தான் மொத்தமாகவே இருக்குது.
அப்போ ஒரு 75 வருஷம் வந்து தன்னை வெளிக்காட்டாம இருந்து, அதுக்கு பிறகு வந்து ஐயாவ தெரிஞ்சு அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றாங்க. அந்த உண்மைகள் வெளிவந்த பிறகுதான் ஞான சபையில திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு நடந்து உலகறிய இந்த ஐயாவுடைய சபை விளக்கம், சத்தியஞான சபை விளக்கம், தர்மசாலை விளக்கம், இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க. அப்ப இதுல இவ்வளவுதான் இருக்கான்னா இன்னும் இல்லை. இதெல்லாம் புறத்துல வெளிப்படுத்தினது. ஐயா உள்ள இருந்து தான் இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தயவுக்கு நீங்க எத்தனை முறை நம்ம தயவு கேட்டாலும் கேட்கறதுல ஒண்ணுமே இல்லை. அது என்னன்னு நம்ம வந்து அகநோக்கி பார்க்கணும். அது மீள்பதிவு தான். அது ஐயா 2வது இடம் மீள்பதிவை தான் போட்டிருக்காங்க. அது மீள்பதிவு போட்டதுனால ஒன்றும் குறை இல்லை. நீங்கள் அதை திரும்ப அது கேட்டாலும் அது ஒன்றும் எளிமையாக புரியாது. சொல்லப்போனால் எனக்கே அது புரியலை. அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. நான் அதையே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை ஒரு 10 ட்ரிப்புக்கு மேலே நான் ஐயாவோட அந்த பதிவை கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா அதை வெளியில் மட்டும்தான் வாங்க முடியுது ஒழிய உள்ளுணர்ந்து போகிறதுக்கு நமக்கு ரொம்ப தயவும் இந்த புரோகாரமும் நமக்கு வேணும். அப்போ தான் அது வந்து உள் நிலைக்கும். அந்த வகையில் அது மீள்பதிவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை வந்து கேட்டிருக்கீங்க. கேட்டுட்டு விடுற விஷயங்கள் இது இல்லைம்மா. நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்கணும். இந்த மீள்பதிவாக நம்ம போட்டதுனால ஒரு குறையும் இல்லை. இதில் ஐயா அட்மினாக வச்சுருக்கவங்களாம் இதில் இந்த சன்மார்க்கத்தில் கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாடு உள்ளவங்க தான் அதில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களை போடும்போது இப்போ இதில் ஆலோசித்து போடுறதில்ல. அவங்கவுங்களோட பதிவுகளை அவங்க பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அதனால ஒன்றும் குறை கிடையாதும்மா. நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம், இந்த மழை தண்ணிக்கும் இதுக்கும் கேட்டிருக்கீங்க. இதில் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போடலாம். இதில் வந்து ஒரு முழுமையான விளக்கம் என்னங்கிறது புரியலை. புரிஞ்ச அளவுக்கு நான் என்னோட அறிவுக்கு எட்டுனதை சொல்கிறேன். அதாவது நம்ம இப்போ இருக்கிறது தேக நிலையில் இருக்கோம். நம்ம என்ன நிலையில் இருக்கோங்கிறதான் பெருமானார் சொல்லியிருக்காங்க. இறைவன் யார், நம்மளுடைய நிலை என்ன, இறைவனுடைய நிலை என்ன, இதை விசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது விசாரம்ங்கிறது வெறும் வார்த்தையால் இல்லை, அகமுணர்ந்து அந்த விசாரம் பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னென்னா, நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? தேக நிலையில் இருக்கோமா, இல்லை கரண நிலையில் இருக்கோமா? கரணம்னா மனம் புத்தி இதில் இருக்கோமா, இல்லை ஜீவன் நிலையில் இருக்கோமா? ஜீவன்னா ஆன்மாவுக்கு பக்கத்தில் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாத நிலை ஜீவன். திரும்ப திரும்ப ஐயா சொல்லியிருப்பாங்க, ஜீவனுக்கு ஒரு காசு போல் 2 பக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஆன்மா, இன்னொரு பக்கம் வந்து இந்த புறச்சூழல்கள், அதாவது கரணம் இந்திரியம் இதோட சேர்ந்தது இன்னொரு பக்கம். அப்போ இதெல்லாம் தனித்தனி பாட்டாலாம் இல்லை, இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இதில் இல்லாத மறைப்பாகிய மாயையில் நம்ம மறைஞ்சு போய் கிடக்கிறோம். நம்ம இந்த புற உலகு, இங்கு உள்ள வாழ்க்கை, இதே நம்ம இதில் எனக்கு இது மாறணும் அது மாறணுங்கிற சிந்தனையில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த குரூப் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கு, அதில் விருப்பம் முடியும் வந்து சேருங்கன்னா ஒரு சில நபர்கள் தான் அது வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நான் பிறவிகள் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெடி ஆகிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது பிடிக்காது, இது நிலைக்காது. இதில் அன்பு வைக்க வைக்க, இதில் பற்று வைக்க வைக்க திரும்ப 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 பல பிறவிகள் எடுக்கணும். அப்போ சன்மார்க்கனை வருமாங்கிறது கூட நமக்கு தெரியாது. அதை இறைவன் தான் கூட்டி வைக்கணும். இதில் இருந்துக்கிட்டே இந்த உணர்வுக்கு வந்து நான் இதில் என்ன அர்ப்பணிச்சுக்கிற முயற்சியில் நான் வந்துடுறேன். அர்ப்பணிச்சுன்னா உடனே இறங்கி போய் எல்லா இடத்துக்கும் போய் இதை பரப்புறதுக்கு எல்லாம் விட்டுட்டு வாங்கணும்லாம் சொல்லலை. அந்த மனோபக்குவம் ஃபஸ்ட்டு வருதான்னா அதுக்கே யாரும் முன் வரலை. அப்போ ஏன் ஒரு வரலாறு தான் வந்தார் அப்படின்னா அப்போ எல்லாரும் இப்படி தான் இருந்திருக்காங்க. ஏன் ஒரு சரணானந்தா சாமி தான் வந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஏன் ஒரு செல்வராசு ஐயா வந்திருக்காங்கன்னா ஏன் அப்போ எல்லாரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பக்குவப்பட யாரும் தயாராக இல்லை. அதுதான் வந்து நம்ம அந்த பிறவியை நீட்டிச்சுக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ நம்மளோட பிறவிகளோட சிந்தனை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து இறந்து போயிடுவோம். ஐயோ இவ்வளோ கஷ்டங்களை சுமக்கணுமா திரும்ப அப்படின்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை உண்டாக்கிறோம். அதுக்கு தான் புறத்தில் இத்தனை பிறவிகளாக ஒவ்வொருத்தரும் படுற துன்பங்களை நம்ம பார்க்குறோம். இது அத்தனையும் நம்ம ஒவ்வொருத்தராக படணும்னு நினச்சோம்னா இந்த வாழ்க்கை வேண்டாம்னு உடனே முடிவு பண்ணிடுவோம். அருள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இறைவனோட தன்மை. இறைவன் தான் இங்கே வாழ வந்திருக்காருங்கிற உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம மறுகணமே வந்து இந்த அருள் வாழ்க்கைக்குள்ளே போய்ப்போம். நம்ம தேவைக்கு உண்டாக்குன
கொஞ்சம் ஆழமா போற மாரி இருக்கும். நீங்க இத உங்க எண்ணத்துக்கு பயன்படுத்திங்க. அ நம்ம தேவைக்கு உண்டாக்குன பொறக்கும்போது எந்த வித தொடர்பும் இல்லாம நம்ம பொறக்குறோம். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம அம்மா, அப்பாங்க உணர்வ நமக்கு ஏற்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கூடயே இருந்து வாழ்றோம். அந்த பற்றுல வாழ்றோம். அதுக்கு பிறகு இந்த பற்று இருக்கிற சூழல முதல்ல நம்ம புரிஞ்சுக்காம, திரும்ப இன்னொரு இதே சூழல உண்டாக்குறதுக்கு நம்ம தயாராகுறோம். நமக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு நம்ம ஒரு அத பழையசெல்லாம் மறந்துட்டு, இன்னும் ஒரு குடும்ப சூழல அங்க உண்டாக்குறோம். நம்மளுடைய உடல் தேவைக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கும், இன்னொரு திருமணத்தையும், நம்மளுடைய பிற்கால சந்ததின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையையும், அத சார்றதுக்கான ஒரு குடும்ப சூழலையும் உண்டாக்குறோம். ஆனா, இதுக்கு முன்னாடி நம்மள கட்டி வச்ச அதே தாய், தந்தை அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள நம்ம பார்க்கறதில்ல. அப்ப இதே நிலை தான் நமக்கு ஏற்படுங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. அப்ப இந்த எடப்பட்ட அந்த நல்லா தேகம் இருக்கிற நேரத்துல இந்த உணர்வ விட்டு, நம்ம வந்து இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இன்பத்துல இருந்துடுறோம். இது இன்பமே இல்ல. இதுதான் மாயத்திரை. இதுதான் மாய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம பக்குவப்படாம இருந்து கடைசி தருவாயில நம்ம மறதியால நம்மளோட சிந்தனை ஒழிஞ்சு போயி, நம்மளோட இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறைய மறந்து போயி, நம்ம ஒடுங்கிடுறோம். அதுதான் இறப்பாகுது. ஆனா உண்மையில அங்க இறப்பு ஏற்படுறது கிடையாது. திரும்ப பிறப்பு ஏற்படுது. ஆக இந்த புறச்சிந்தனையில இருக்கும் பொழுது பெருமானார் சொன்ன இந்த நன்னீர் காய்ச்சி சாப்பிடுறது, ஆ சில கடைசி நிலையில உள்ள பக்குவப்படுத்துறதுக்கான வழிமுறைகள வந்து நம்ம எடுத்துக்கணுமான்னா, அத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா, இப்ப மழை தண்ணீல விஷபாகம், பூதபாகம், அமிர்தபாகம்னு 3 சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 5ல 2ஆ காய்ச்சும்போது அமிர்தபாகம் மிஞ்சும். மத்தபடி இப்ப விஷபாகமும், பூதபாகமும் அதுல போயிடும். அதுல கொஞ்சம் சுக்கு சேர்த்து காய்ச்ச சொல்றாங்க. இந்த தண்ணிய பருக சொல்றாங்க. இந்த தண்ணிய நம்ம தேக உணர்வுல இருந்துட்டு பண்ணோம்னா, நம்ம அந்த மனம், இந்திரியம், ஜீவன் இந்த நிலையில இருந்துட்டு இத பண்ணும்பொழுது எந்த பலனும் அளிக்காது. இதுக்கான உணவு அது அல்ல. நம்ம இதெல்லாம் ஒடுங்கும் பொழுது, நம்ம இருக்கிறது நிராதார நிலை. இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம்னு இருக்கிறது நிராதார நிலை. ஆனா உலகில் தான் இருப்போம். அப்ப நமக்கு எது நன்மை, எது தீமைங்கிறது நமக்கு பட்ட பரிவர்த்தனமா தெரியும். நம்ம இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை இத முடிச்சுட்டு வர்றேன். இது நல்லா இருக்கு. என்னோட குடும்பம் அப்படி, அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்ற வலைய நம்ம பின்னி அதுக்குள்ள இருந்துகிட்டு, இந்த உணவு முறைகளையும், இந்த வாழ்க்கை முறையும் கடைபிடிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. இதனால இந்த தேகம் நீட்டிச்சாலும் பலன் கிடையாது. நம்ம இதோட ஒரு 200 வருஷம் வாழ்ந்தாலும் இன்னும் 4, 5 குடும்பத்த தான் வச்சிருப்போமே ஒழிய, நமக்கு எந்த தெளிவும் ஏற்படாது. அதனால நம்ம இந்த இந்த பக்குவத்த வருவிச்சுக்காம, இந்த பெருமானாருடைய உணவு முறைகள வந்து நம்ம ரொம்ப தீவிர முயற்சியோட பண்றதுனால ஒண்ணும் பயனில்ல. சாதாரணமா வெந்நீர கொதிக்க வச்சு, அத நம்ம பருகிட்டு வந்தாலே, தண்ணினால ஏற்படுற தொந்தரவுகள் இருக்காது. இந்த தேகத்துக்கு தேவையானத குடுத்துட்டுருக்கோம். இது வந்து நம்ம நம்ம ஆரம்ப கட்டத்துல எப்பவுமே செய்ய வேண்டிய வெந்நீர் பழக்கம் நமக்கு ஆயுள நீட்டிக்கும், தேகத்த பாதுகாக்கும். தவிர்த்து அந்த முறையில இப்ப நெறையா வீடியோக்கள்ல அத அப்படியே சொல்லி நெறைய பதிவிட்டுட்டு வர்றாங்க. அதெல்லாம் நமக்கு பயன் கிடையாது. அதெல்லாம் நான் ஏற்கனவே சித்தடியன். நான் இதெல்லாம் ஏற்கனவே முயற்சி பண்ணி, அதனால நெறைய உடல் உபாதைகள் தான் வந்துச்சு. அதனால அந்த பழக்கம்லாம் என்னோட அனுபவத்துக்கு தேவையில்ல. அதனால அத உணர்ந்து எது தேவைங்கிறத பாத்துங்க. மழை தண்ணி, அமிர்தம். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆனா மழை தண்ணி எடுக்கிற அளவுக்கு தேகத்துல சக்தி இல்ல. அதனால சாதாரணமா மழை தண்ணிய நம்ம காய்ச்சிட்டு கொதிக்க வச்சு, அதுல சர்க்கரை இது மாரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தப்பில்ல. ஊற்று நீர் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க பெருமானார். இப்ப தண்ணியில நீங்க அங்க மழை தண்ணி கிடைச்சுன்னா தாராளமா பயன்படுத்துங்க. மழை தண்ணி பயன்படுத்தும்போது உடம்பு உஷ்ணமாகும். அதுக்கு ஏத்த உணவு வகைகள், இந்த அசுவாதி சூரணம், குளிர்ச்சிக்கான பாலு, இந்த மாரி விஷயங்கள் சேர்த்துட்டு வந்தா தான் அதுல பயன் விளையும். அத பார்த்துங்க. அதுவும் அடியேன் பெற்ற அனுபவத்தினால சொல்றேன். தெய்வமா இத உங்க பக்குவத்துக்கு இத நீங்க பயன்படுத்திங்க. நீங்க நெறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றதுனால, நீங்க பக்குவ நிலையில தான் இருக்கீங்க. உங்களுக்கு போக போக வந்து திருவள்ளுவர் எல்லா உண்மையும் உணர்த்தும்னா தயவு.